வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில யாழ்ப்பாணத்துல மண்டதீவு என்ற இடம் தான் முழுமையா பார்வையிட போறோம். இந்த இடத்தினுடைய 2025ஆம் ஆண்டு இது என்ன நிலவரத்துல இருக்குது, இதனுடைய டெவலப்மெண்ட் அனைத்தையுமே நாங்கள் முழுமையா பார்வையிட இருக்கோம். வெளிநாட்டுல இருக்கிற சொந்தங்கள் உங்களுக்கு இது 100% உகந்ததா இருக்கும். இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போன சொந்தங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஊரை எவ்வாறு இருக்குது என்பதை பார்வையிடுவதற்கு நீங்கள் ஆவலாக இருந்தால் உங்களுக்கு இது 100% அமைஞ்சிருக்கும். மண்டதீவு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தீவு. இது யாழ்ப்பாண நகரத்திற்கு அருகிலுள்ள சப்த தீவுகளில் ஒன்று. இங்குள்ள முக்கிய தொழில்கள் மீன்பிடித்தல் மற்றும் விவசாயம் ஆகும். மண்டதீவு யாழ்ப்பாண குடாநாட்டுடன் கடற்வழி சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இது வேலனை தீவு மற்றும் யாழ்ப்பாண நகரத்திற்கு இடையில் அமைந்துள்ளது. இத்தீவில் 3 பாடசாலைகள் இருக்கின்றன. மண்டதீவு மகா வித்தியாலயம் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள பெரிய பாடசாலையாகும். மண்டதீவு ரோமன் கத்தோலிக்கம் தமிழ்கலவன் பாடசாலையும் கார்த்திகேய வித்தியாலயமும் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளன. மண்டதீவில் நன்னீர் வளம் மிக்க குறைவாகவே உள்ளது. தீவின் சில பகுதிகளில் மட்டும் நன்னீர் கிணறுகள் உள்ளன. கடல் நீர் நிலத்தின் கீழாக நிலப்பரப்புக்குள் ஊடுருவதே இதற்கான காரணமாகும். இத்தீவில் மூலிகைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் சமாதான சூழ்நிலை நிலவிய முன்னைய காலங்களில் யாழ் மாவட்ட கல்லூரிகளின் உயர்தர வகுப்பு மாணவர்கள் இங்கு தாவரவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர். மிக அழகிய கடற்கரைகளையும் செல்வச் செழிப்பான வயல் நிலங்களையும் கம நிலங்களையும் தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவு செய்த மக்களையும் கொண்டிருந்த மண்டதீவு போர்ச்சூழல் காரணமாக விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கும் இடையில் அடிக்கடி கைமாறிக்கொண்டிருந்தது. யாழ் நகரும் கடலுக்கும் நடுவே அமைந்திருந்ததால் போர்க்காலத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மண்டதீவு இருந்தது. கடும் வெயில் மற்றும் வறட்சியான காலநிலை இருந்தாலும் கல்வி செல்வம் நிறைந்த குடிமக்களை கொண்டிருந்த மண்டதீவு மக்கள் இவர்களுடைய கல்வி அறிவினால் ஆசிரிய தொழிலும் குறிப்பிட்ட வியாபாரத்திலும் சிறந்து விளங்கினர். எனினும் பிற்காலத்தில் மக்கள் பல பகுதிகளுக்கும் பரவி சென்றபடியால் அங்குள்ள மக்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்துள்ளது. மண்டதீவு புனித ராயப்பர் தேவாலயம் இங்குள்ள கத்தோலிக்கர்களின் வணக்கத்தலமாகும். மண்டதீவின் மத்தியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் போர்க்காலத்தில் இராணுவ முகாமாக மாற்றப்பட்டிருந்தது. இதனால் இங்கு வழிபாடும் தடைப்பட்டது. வருடந்தோறும் ஆனி மாதம் இத்தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இத்தீவில் சைவ மக்களுடைய ஆலயமாக திருவெண்காடு பிள்ளையார் கோவில் உள்ளது. இங்கு தேர் திருவிழா போன்ற சிறப்பு சைவ விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன. முகப்பு வயல் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலும் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு தேர் திருவிழா, சூரன் போர் போன்ற சிறப்பு சைவ விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன. இத்தீவில்
பெரிய அளவில் இராணுவத்தால் படுகொலைகளும் 2 தடவைகள் நடந்தேறியுள்ளன. இதில் ஒன்று 1984 ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்றதாகும். இப்ப நாங்கள் இந்த தீவு பகுதியில வசிக்கிற ஆட்கள் தொடர்பாகவும் அங்கே இருக்கிற கட்டடங்கள், அமைப்புகள், தேவாலயங்கள் அனைத்தையுமே முழுமையாக ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். அது தவிர நாங்கள் இறுதி கட்டத்தில் கடற்கரை செல்ல இருக்கிறோம். கடற்கரையில் நேவின்ற போட் எல்லாம் இருக்குது, எல்லாமே முழுமையாக போய் பார்வையிடுவோம். இந்த தீவுல ஆரம்ப காலத்துல நிறைய பேர், இதை விட நிறைய ஆட்கள் வசித்திருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்கள் கல்வி, தங்களுடைய அறிவுத்துறை சார்ந்து இங்கிருந்து நிறைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரச உத்தியோகத்தர்கள் இன்று வெளிநாட்டிலே நிறைய பேர் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். சில குடும்பங்கள் முழுமையாக இந்த கிராமத்தை விட்டு வெளியேறியும் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் இப்பொழுது புதுசாக திருமணம் செய்து இணைந்து கொண்டும் இருக்கிறார்கள். எல்லாமே நடந்தேறி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த தீவை பொறுத்தளவிலே நல்ல ஒரு அமைதியான சூழலாக காணப்பட்டது. நல்ல ஒரு அற்புதமான இடமாகவும் இது காணப்படுது. நீங்கள் கட்டாயம் மண்டதீவு இந்த தீவை ஒரு சுத்தி பார்வையிடுங்கள். பின்பகுதியில் கடற்கரை இருக்குது. இப்பொழுது நாங்கள் கடற்கரையின் பகுதிக்கு சென்று முழுமையாக கடற்கரையை அண்டிய பிரதேசங்களிலே உள்ள வீட்டினுடைய அமைப்பும், அந்த பிரதேசத்திலே அவர்கள் மீன் தொழிலே இங்கு பிரதான தொழிலாக காணப்படுகிறது, கடல் தொழில். அந்த தொழிலினுடைய அம்சங்களை அனைத்தையும் பார்வையிடுவோம். எட்டு எல்லாம் பெரிய பெரிய 3 மாடி 2 மாடி வீடுகள் நிறையவே இந்த மண்டதீவில் காணப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். முக்கியமான அம்சங்கள் இதிலே காண்பிக்கப்படும். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய இடங்கள் தொடர்பான வரலாறுகள், கோட்டை தொடர்பான வரலாறுகள், வித்தியாசமான வரலாறுகளை உங்களுக்கு நான் கட்டாயம் காண்பிக்க இருக்கிறேன். இலங்கை முழுவதும் எனது பயணம் ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கையில் எந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் உங்களுக்கு நான் வரலாறோடு கட்டாயம் காண்பிப்பேன். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை, உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு துளி கூட வளர முடியாது. உங்களுடைய ஆதரவால் என்னுடைய வளர வேண்டும். உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தொழிலுக்கு போறாங்க போட்டு நிற்குது. இதுல நேவின்ற போட் நிற்குது. அதுல பச்சையா தெரிகிறது நேவின்ற போட். நான் இதுல காணொலி எடுக்கும் பொழுது எடுக்க வேணாம் என்று மறைச்சு போட்டினோம் நேவியாக்கள். ஆனால் இதுல தொங்கல்ல நிற்கிறது நேவின்ற போட் தான். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் 3 போட் நிற்குது நேவின்ற. இது நேவின்ற ஆஃபீஸா அமைஞ்சிருக்கு. இது நேவின்ற ஆஃபீஸ். இதுல மேலே இருந்து மறைச்சிட்டி நம்ம அதில் காணொலி எடுக்க வேணாம் என்று சொன்னதுனால நாங்கள் அதில் உள்ளுக்கு போய் காணொலி எடுக்கல. மற்றது நாங்கள் இதனுடைய கடற்கரை சைட்டால் போய் இந்த கரையில் அங்கால தொழில் செய்கிற நிறைய கப்பல் போட் நிற்குது. நாங்கள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம்.
நன்றி உறவுகளே, என்னுடைய காணொளியை பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் என்னுடைய காணொளியை பார்வையிடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.